A to D queen side and E to H king side. செஸ் போர்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து கிங் சைடு குயின் சைடுன்னு ரெண்டு விஷயம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாதி குயினுக்கு கொடுத்துடணும், A to D குயின் சைடு, அண்ட் செகண்டு பாதி கிங்குக்கு கொடுத்துடணும், E to H கிங் சைடு. அடுத்தது 1 to 4 ஒயிட்டோட ஏரியா அண்ட் 5 to 8 பிளாக்கோட ஏரியா. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ D குயின் சைடு அப்படின்னு பார்த்துட்டோம், E to H கிங் சைடு அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து 1 to 4 ஒயிட்டோட ஏரியா. நார்மலாக ஒயிட் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய பவர் உள்ள பீசஸ் ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கும். அடுத்தது பான், ஒயிட் பான் எல்லாமே செகண்ட் ரேங்கில் இருக்கும். அண்ட் 7th ரேங்கில் பிளாக் பான் இருக்கும், 8th ரேங்கில் பிளாக் பீசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பீசஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், இப்போ ஒரு பிளேஸ், அதாவது நம்ம ஒரு செஸ் போர்டை கடையில் போய் வாங்குகிறோம். அந்த செஸ் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் சின்னதாக வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். பீசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் கேம் விளையாண்டு இருக்கும்போது வேகமாக காற்றடிச்சா கூட பறக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. காரணம் அந்த செஸ் போர்டை ரெடி பண்ணுறாங்கல்ல, ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு விஷயம் தெரியாது. அதே மாதிரி ஃபேன்சி ஸ்டோரில் வந்து வாங்குறவங்களுக்கும் அது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு செக் பண்ணவும் தெரியாது. அப்படியே வாங்கி அப்படியே விற்றுருவாங்க. ஆனால் அதில் மிஸ்டேக் எப்படி நடக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது இது இன்டர்நேஷ்னல் செஸ் டோர்னமெண்ட் போர்டை பொறுத்தவரையும் கரெக்டாக லெட்டர்ஸ் இருக்கும், கரெக்டாக நம்பர்ஸ் இருக்கும். ஆனால் கடையில் வாங்குகிற ஒரு சில செஸ் போர்டில் மெயினாக பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கிறதுல பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப கவனித்து வாங்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1ல் ஆரம்பித்து இங்கே 8ல் முடியுதுல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, உல்ட்டாவாக இந்த பக்கம் 1ல் ஆரம்பித்து இங்கே 8ல் கொடுத்துருவாங்க. லெட்டர்ஸை பொறுத்தவரையும் இங்கே 7 ஆரம்பித்து இங்கே Hல் முடியும், இந்த பக்கம் 7 ஆரம்பித்து இந்த பக்கம் Hல் முடிச்சுருவாங்க. ஸோ இப்படி உல்ட்டாவாக இருந்துச்சுன்னா நம்ம எதையுமே புரிஞ்சுக்க முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் செஸ் டோர்னமெண்ட் போர்டை பொறுத்தவரையும் இங்கே 7 ஆரம்பித்து இங்கே Hல் முடியணும், இங்கே ஏக்கு நேரம் ஆப்போசிட்டில் ஏ இருக்கணும், இங்கே 1க்கு ஆப்போசிட்டில் 1 இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா செஸ் போர்டு கரெக்ட். சரி, ஒரு சில செஸ் போர்டை நம்ம கடையில் வாங்கும்போது அதில் நம்பர்ஸும் இருக்காது, லெட்டர்ஸும் இருக்காது. இருந்தால் தானே பிரச்சனை, அவங்க அதெல்லாம் அச்சடிக்கவே மாட்டாங்க. அப்போ இல்லாத செஸ் போர்டை நம்ம தரையில் எப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி பீசஸை அது மேலே அரேஞ்ச் பண்ணுறது, எப்படி கேமை விளையாடுறது, இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். தரையில் செஸ் போர்டு காயின்ஸை வச்சுட்டோம், ப்ளேஸ் பண்ணிட்டோம். பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் பிளேயர்ஸோட ரைட் ஹேண்டு கார்னர், இப்போ இந்த செஸ் போர்டு வந்து தரையில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. பிளேயர்ஸோட ரைட் ஹேண்டு கார்னர்னால் இதுதான். நான் ஒரு பிளேயர், என்னோடய ரைட் ஹேண்டு இது, இந்த கார்னர் ஸ்கொயர் இது ஒயிட் கலரில் இருக்கணும். ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா செஸ் போர்டை கரெக்டாக வச்சுருக்கணும் அர்த்தம். இப்போ எனக்கு இது ஒயிட் கலரில் இருக்கும்போது ஆப்பனண்ட்டு அவங்களோட ரைட் ஹேண்டு கார்னர் அதுவும் ஒயிட் கலரில் இருக்கும். 2 பிளேயருக்குமே கரெக்டாக ரைட் ஹேண்டு கார்னர் ஒயிட் கலரில் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம பீசஸ் அரேஞ்ச் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்ணி விளையாடலாம். புரியுதா? ஓகே.